வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கர்ப்பம் தரிச்சு அந்த 10 மாச பீரியட் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. நான் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன்னு சொல்றனால அவங்களோட உடல்நிலையும் சரி, அவங்களோட வெளிப்புற சூழலும் சரி, அவங்களுக்கு எதுக்குமே ஒத்து வரது கிடையாது. இப்போ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணா இன்னைக்கு தேதிக்கு இதை ஈஸியாக கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் இதுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை கம்பேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்த புளிப்பு சுவை சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுவாங்க, மாங்காய் சாப்பிட்றது பிடிக்கும், சாம்பல் இருக்கு, சாமான் வந்தா உங்களுக்குலாம் எப்படா தெரியுது? ஒரு உமனுக்குமே அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பற்றி பேசும்போது நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சீங்களா? அவங்களுக்கு அந்த பேபி பொசிஷன் எப்படி இருக்குது, பிளசண்டா எப்படி இருக்குது, சர்விக்கல் லென்த் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற குழந்தை வந்து இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பொண்ணை கீழே ஒரு ஸ்பூன் விழுந்துச்சுன்னா கூட குனிஞ்சு எடுக்க விட மாட்டாங்க, ஒரு குக்கரை கூட தூக்காதுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய மித். படுக்கிற பொசிஷனில் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக படுக்கும்போது இப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அவங்க கூட இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் அதாவது கணவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனை. ஏன்னா அந்த நேரத்தில் தான் இன்னைக்கு வந்துங்க நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான இன்ஃபேக்ட் ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோங்க. அந்த காலத்துலலாம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது இப்போ எங்கள் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 குழந்தை, எங்கள் அப்பத்தாக்கு பார்த்தீங்கன்னா 9 குழந்தை. ஆனால் அவங்க ஒரு கர்ப்பமாக இருக்கிறதையோ அதையோ ஒரு பெரிய பேர்டனாலாம் நினச்சாங்களான்னா அவங்க நினச்சிருப்பாங்க, உனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன். எப்படி நீங்கள் இத்தனை குழந்தையெல்லாம் பொறுமையாக அப்படி பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது இது என்ன சாதாரணமாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கெல்லாம் ஒரு கதையே சொல்லியிருக்காங்க. என்னென்னா 9 மாத குழந்தையா வயிற்றுல இருக்கும்போதே இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடத்தை எங்கள் ஆட்சி வந்து குளத்துலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. வந்து வைக்கிறாங்க, இடுப்பு வலிக்குதுன்னு லேசாக சொன்னால் அவங்க எங்கள் அக்கா போனாங்கன்னு, எங்கள் தாத்தாவுடைய அக்கா, அவங்க நாத்துனால அவங்க போனாங்க, பார்த்தா இவன் பிறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கதைலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்துச்சா, இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறி இருக்கா, என்ன எதுங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்கிட்டனா அகல்யா மேம், அவங்க நியூட்ரிஷனிஸ்ட், ட்ரெயின்டு நியூட்ரிஷனிஸ்ட். அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தேநீர் இடைவேளை நேயர்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு இன்டர்வியூவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். அவங்க நம்மகிட்ட கொடுக்கும்போது வெறும் அகல்யா மேம் நியூட்ரிஷனிஸ்ட், ஆனால் இப்போது அகல்யா மேம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். மேம், எங்களுடைய தேநீர் இடைவேளையின் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும். தேங்க்யூ பிரகதீஷ். இவங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தைக்கு கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு 7 மாதம் அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்க, இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எல்லாரும் என்ன செஞ்சால் ஒரு பெட்டரான ஒரு கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த ஒரு 10 மாதத்தை நம்ம நல்லா கடக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மேம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபஸ்ட்டு நான் இப்படியே கேட்டுறேன் மேம், இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கர்ப்பம் தரிச்சு அந்த 10 மாத பீரியட் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் முன்னாடிலாம் ஒரு கேஷுவலாக இருந்துச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே உருவாச்சு, என்ன நடந்திருக்கு? ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதாவது போவாங்க, கல்யாணம் ஆவாங்க, அடுத்த ஒரு விசேஷம் எதிர்பார்க்கும் போது அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. எல்லாருக்கும் நடக்கக்கூடிய லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக தான் எல்லாருக்கும் தோணுது. இப்போ ஏன்னா முன்னாடி வந்து நான் வந்து 2 இயர்ஸ்க்கு பிளான் வச்சுக்க மாட்டேன், 3 இயர்ஸ்க்கு பிளான் வச்சுக்க மாட்டேன்னு ஒரு பிளானிங் இல்லாத ஒரு லைஃபாக இருந்தது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பிளான்டாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட லைஃப் ரூட்டீன்ஸ், அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் அப்படி இப்படின்னு நிறையா வச்சுட்டு, நான் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன்னு சொல்கிறனால அவங்களோட உடல்நிலையும் சரி, அவங்களோட வெளிப்புற சூழலும் சரி, அவங்களுக்கு எதுக்குமே ஒத்து வரது கிடையாது. அதனால் கம்பேரிட்டிவ்லி இந்த ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கேப்னு எடுத்துக்கிட்டாலுமே ப்ரெக்னென்சியை வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அப்பா நம்மளோட கடமை முடிஞ்சிச்சு அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர அது ஒரு ஈஸி கோயிங்காக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. சரிம்மா, இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃப்ரேம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி தேதிக்கு இதை ஈஸியாக கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்க?
த மொமெண்ட் யூ நோ தட் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தினீங்களா? உங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருந்திருக்கு? உங்களுடைய எக்ஸசைஸ், ஃபிட்னஸ் அந்த மாதிரியான ஒர்க்குக்கு என்ன பண்ணீங்க? இன்டேக் என்ன சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா. நான் இதுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிய கம்பேர் பண்ணணும்னு விரும்புறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கம்பேர் பண்ணும்போது என்னோட 20ஸ்ல இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து 7 இயர்ஸ் முன்னாடி. ஓகே. என் பொண்ணுக்கு இப்போ 7 இயர்ஸ். எனக்கு என் தங்கச்சிக்கு 7 வயசு வித்தியாசம் தான். வெரி நைஸ். ஸோ அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மதர் மாதிரி இருந்து ஆமா, பார்த்துட்டு ஆமா. இருப்பாங்க. இப்பவே அவளுக்கு அந்த மதர்லி ஃபீல் இருக்கு. ஓகே, அப்படியா? ஆமா, நானும் ஆமா, என் ஆமா. தங்கச்சிக்கு வந்து என் தங்கச்சியே என்னைய சொல்லும், என்னோட அப்பா மாதிரி எங்க அண்ணன் தான் பார்த்துக்கிட்டேன் கரெக்ட். அப்படின்ற மாதிரி சொல்லும். எனக்குமே நல்ல விவரம் தெரியும்ல, அது ஒரு குட்டி பிள்ளைன்றதெல்லாம் நல்லா தெரியும். நான் ஒரு அடல்ட் மாதிரி தான் எனக்கு கரெக்ட். தெரிஞ்சிருச்சு, என்ன பாப்பா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது அழுதா அதை தூக்கி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு என் சிஸ்டருக்குலாம் சண்டை வந்ததே கிடையாது லைஃப்ல. ஒரு நாள் கூட சண்டை வந்தது இல்லை. ஏன்னா நான் தான் அதை தூக்கியே வளர்த்தேன், நான் தான் எல்லாமே செஞ்சேனா, அதனால அது ஒரு மாதிரி அப்படி போயிடுது. கண்டிப்பா. ஸோ இப்போ என் பொண்ணுக்குமே அப்படிதான் இருக்கு. ஆ, என்னை விட அவளுக்கு வந்து நான் பார்த்துக்கணும் ஒரு அந்த eager-ஆ ஒரு இருக்கு. ஈகர் ஆ, இருக்கு, ஆமா, கியூரியாசிட்டி இருக்கு, அது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியோட கம்பேர் பண்ணி நான் சொல்லும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஜேர்னி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்தே எனக்கு வந்து ஹைப்பர் எமெசிஸ் கிராவிடாக இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா கருத்தரிச்சு நாள்லேருந்தே வாமிட்டிங், கம்ப்ளீட் ஹைப்பர் எமெசிஸ்ன்னு சொல்கிறது ஒரு நாளுமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் எந்த வேலை சாப்பிட்டாலும் வாமிட் வரும். அந்த டேப்லெட் இல்லாமல் என்னால் சாப்பாடு சாப்பிடவே முடியாது. அன்டில் அவளோட டெலிவரி வரைக்குமே அப்படி தான் இருந்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவலில் இருந்தேன். ஸோ எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணலை. டயட்டுன்னு பார்த்துட்டோன்னா நான் ட்ராவலிங் ஆன் அண்ட் ஆஃப் அப்படி இருந்தனால டயட்னு இல்லை, என்ன கிடைக்குதோ. அண்ட் வெயிட் கெயினும் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாப்பின்னான்னு வெயிட் போட்டேன். அந்த ஒரு 8 months பீரியட்லேயே வந்து நான் ஆல்மோஸ்ட் 10 kgsக்கு மேலே ஏறிட்டேன். அண்ட் என்னோட பொண்ணுக்குமே வந்து எமர்ஜென்சி சிசேரியன் தான் எனக்கு நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த அந்த நீர் இருக்கும் இல்லைங்களா, அம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. கம்மியானனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, பேபி வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ பேபி இமீடியட்டாக வந்து சர்ஜரி பண்ணி வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது 8.25 மாதம் தான் ஆயிடுச்சு அவளுக்கு. ஆனால் எப்போவுமே ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமே யாருக்கு என்ன வேணாலும் நடக்கும், அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. டிபெண்டிங் ஆன் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு 6-7 months நம்ம கடந்து வந்திருக்கோன்றதை பொறுத்து. ஸோ அந்த 8th month வந்து அவளுக்கு பண்ணணும்னு சொன்னனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் சி செக்ஷன் பண்ணியாச்சு. சி செக்ஷன் பண்ண காட்டி அண்ட் அந்த ஒரு 8.25 மாதம் ஆனனால அந்த ஃப்ளூயிட் கம்மியானனால ப்ரோட்டீன் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து பர்த் வெயிட்டுமே ரொம்ப லோவாக இருந்தா. ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 2 daysக்கு மேலே ஐசியூவில் இல்லை, 3rd day அவளை நார்மலாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஒரு 2-3 monthsல அவளை வந்து பர்ஃபெக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்னால அவளோட நார்மல் வெயிட் கேட்சப் பண்ணியாச்சு. ஒரு நார்மலாக ஒரு 9 மாதம் கழிச்சு பிறக்கிற பாப்பா எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகிருக்குமோ, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் ஆக்டிவ் ஆக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவளை பிரெஸ்ட் ஃபெட் பண்ணி நார்மலாக கொண்டு வந்தாச்சு. இப்போ யாருமே அவளை ப்ரீடேர்ம்னா நம்பவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கா. பட் ஸோ அதுக்கப்புறமா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டது தான் வெயிட். அப்போ போட்டு தான் வெயிட். ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் ப்ராப்பராக என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு 6.5-7 years கேப்பில் தான் மறுபடியும் இப்போ நான் வந்து செகண்ட் ப்ரெக்னன்சியே பிளான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மந்த்துக்கு உண்டான வெயிட் எவ்வளோ கெயின் ஆகணுமோ அவ்வளோதான் வெயிட் கெயின் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டச்சோடு இது வரைக்கும் பாப்பாவோட ஸ்கேன் இது வரைக்குமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளூயிட்ஸ் கரெக்டாக இருக்குது. என்னோட பாப்பா உள்ள இருக்க பாப்பாக்குமே வெயிட் க்ரோத் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஆஸ் பர் த ஷெட்யூல் போயிட்டுருக்கு. இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 years நான் என்னோட லைஃப் ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது மட்டும்தான் 200% ரீசன். ஒன்று வந்து நான் ஸ்டாப் ஒர்க் அவுட், ரெண்டாவது ப்ராப்பர் ஃபுட் இன்டேக். ஸோ என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு ஜங்க் ஆன் அண்ட் ஆஃப் எடுத்துப்பேன், இல்லைன்னே கிடையாது, கம்ப்ளீட்டாக நோன்றது கிடையாது, ஆன் அண்ட் ஆஃப் எடுத்துப்பேன். ஒர்க் அவுட் மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஃபுட், இந்த ஃபுட் அண்ட் ஒர்க் அவுட் தான் 80-90%, 95% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணது தான் இப்போ வரைக்கும் வந்து என்னை அதிகமாக லைக் இப்போ வந்து ஒரு 6 kgs போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 kgs வரைக்கும் நான் போடுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி அலவன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னொரு 2 monthsல எனக்கு டெலிவரி. அப்போ அந்த 2 months வரைக்கும் 1 kg 1.5 kg 2 kg வரைக்கும் கூட நான் ஏறிக்கலாம். அது வந்து பாப்பாவோட க்ரோத்துக்குமே இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் மறுபடியும் போஸ்ட் டெலிவரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணுன்றதையும் என்னால் இப்போ ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்து டிட்டர்மைண்டாக நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக இந்த டைமுக்கு இது சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணாலே த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ஜேர்னி அவங்களுக்கு ஒரு ஹெட்டேக்காக இருக்காது. இட் வில் பி ஈஸி, ஸ்மூத் கோயிங்காக இருக்கும்.
அதுதானே மேம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ இந்த 7 மாசம் ஆயிருக்கு. இப்போ நீங்க காலையில என்ன சாப்பிடுறீங்க? மாசம் என்ன? செகண்டு இப்போ இந்த டேஸ்ட் எல்லாம் கூட சொல்றாங்கல்ல. இது சும்மா நம்ம சினிமால பார்த்து தான் தெரியும். நமக்கு எங்க அனுபவமா இருக்கு கிடையாது. என்னன்னா அந்த புளிப்பு சுவை சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மாங்காய் சாப்பிடுறது பிடிக்கும். வேற என்ன? ஸ்வீட் கிரேவிங். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குமா? ஸ்வீட் கிரேவிங்ஸ் வேற என்னப்பா? சாம்பல் இருக்கு. சாம்பல். ஆமாம் அந்த உங்களுக்குலாம் எப்படா தெரியுது? என்னங்கடா குட்டி குட்டி பயலுகளா இருக்காங்க. சாம்பல்ங்கறாங்க. சாக் பீஸ், ஸ்லேட் பென்சில், ஸ்லேட் பென்சில் சாப்பிடுறது, சாம்பல் இந்த இதெல்லாம் அந்த கிரேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் எந்த ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விமனுக்குமே அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு பர்சனலாக எடுத்துட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் கிரேவிங்ஸே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் வாமிட்டிங், ஏதாவது சாப்பிட்ணும், கரெக்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கணும் அந்த பேபியோட க்ரோத்துக்கு, ப்ளஸ் டாக்டர் கொடுத்துருக்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அந்த 2 தவிர என்னால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வாமிட்டிங்னால. செகண்ட் 3 மந்த்ஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஆமாம், உரப்பா புளிப்பா, இந்த புளிக்குழம்பு, ஃபிஷ் கறி அந்த மாதிரி சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் இப்போ வரைக்குமே எனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ் தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ஒரு 6th மந்த் முடியும் போது டக்குன்னு இந்த ஒரு 9 o'clock ஒரு 10 o'clock படுக்க போகிற நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அந்த ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் எனக்கு நான்வெஜ் சுத்தமாக பிடிக்கல. செகண்ட் அதுக்கப்புறம் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நான்வெஜ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரி. ஸோ எதுவுமே கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஹாட்டாக அந்த சுட சுட சாதத்தோட அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். அது ஒன்று தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. ஸோ ஒருத்தருக்குமே அந்த கிரேவிங்ஸ் அப்படின்றது மாறும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டோம்னு பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பற்றி பேசும்போது நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சீங்களா? இல்லை வாக்கிங் போகிறது அப்படி? ஏன்னா இந்த அதுவுமே பார்த்தது தான், இது கூட நேரில் பார்த்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் அவங்க கணவனோட அப்படி இரவு நேரத்தில் அப்படி வாக்கிங் போகிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்படி இருக்க மாதிரி அந்த மாதிரி இது எப்படி ஒர்க் அவுட் எப்படி? ஏன்னா லைட்டாக எனக்கு இந்த கேள்வி கேட்கும் போதே பயமாக இருக்குது. ஏன்னா வயிற்றில் ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்கா, எப்படி நீங்கள் இதெல்லாம் தூக்குவீங்களா, நடக்குவீங்களா, இப்போ உட்காரும் போது என்ன ஆகும், இப்படி படுத்தா என்ன ஆகும், இந்த மாதிரி மேனாக எங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அந்த மாதிரி க்யூரியஸாக இருக்குது கேட்குறது. ஓகே, ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் அவுட், யோகா, ஜும்பா இது எல்லாமே பண்ணலாம் சார். எப்படின்னா ப்ரொவைடட் அவங்களோட எந்தெந்த கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கீனாக ஸ்டடி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் யாருமே வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. எந்த வகையான வாக்கிங் கூட பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் அப்படின்றது அந்த பேபி ஸ்ட்ராங் ஆகிற, எக்ஸாக்ட்லி அந்த ஃபீட்டஸ் வந்து ப்ராப்பராக ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பராக சாப்பிட்றோமா, ஏன்னா ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும், ஒரு சிலருக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அவங்களோட நார்மலோட பாடியோட சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணி வரதுக்கே அந்த 3 மந்த்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 4th மந்த்துக்கு அப்புறமா 4th மந்த்தில் அவங்க மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிடும். ஸோ 5th மந்த்லேருந்து அவங்களோட ஒர்க் அவுட் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிபெண்டிங் மறுபடியும் அவங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த பேபி பொசிஷன் எப்படி இருக்குது, பிளசண்டா எப்படி இருக்குது, சர்விக்கல் லென்த் எப்படி இருக்குது, அவங்களோட ஃப்ளூயிட் லெவல் ஓகேவா இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும் சார். ஒன்று வந்து அவங்களோட பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது, அதாவது பிளசண்டாவோட பொசிஷன் எப்படி இருக்குது. பிளசண்டா வந்து ஒன்று லோ லைங்காக இருந்துச்சு, லோ லைங்னு சொல்லுவாங்க. லோ லைங்னா அந்த நச்சுப்பை வந்துட்டு கீழால் இருக்கும். நம்மளோட அந்த வெஜினல் ஓப்பனிங் கிட்ட இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து நமக்கு 5th மந்த் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் அந்த பேபி எப்படி இருக்குது, பிளசண்டா மேலே இருக்கா கீழே இருக்கான்றது தெரிஞ்சிடும். யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஒரு 50% விமனுக்கு லோ லைங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து அந்த 18-20 வீக்ஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வேறு பொசிஷனுக்கு போயிட்டு அந்த பேபிக்கு இன்னுமே நல்லா வளர்கிறதுக்கு உண்டான கேப் அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது கீழே இருக்கனால கேப் உண்டாக்கி கொடுக்காதுன்றது கிடையாது. நம்ம அதிகப்படியான ரெஸ்ட்டில் இருக்க வேண்டி வரும். அந்த ஒரு வேளை லோ லைங் பிளசண்ட்டாக இருக்குன்னா, அது லோ லைங் பிளசண்ட்டாக இல்லை, 5th மந்த்துக்கு அப்புறம் அது மேலே போயிடுச்சு. அடுத்து சர்விக்கல் லென்த்து. அந்த லென்த் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 3.5 4க்கு மேலே இருக்கணும். 4க்கு மேலே இருக்கும்போது தான் அந்த பேபி உள்ள அது தாங்கி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த யூட்ரஸ்க்கு இருக்கும். ஸோ அது இல்லைன்னா ரொம்பவே கீழே தாழ்ந்து இருக்குது அப்படிங்கும்போது அப்போ வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்குன்னா அவங்களுக்குமே தெரியாது அவங்க பாடியில் என்ன நடக்குதுன்றதே சுத்தமாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒருவேளை செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எப்படி இருந்துச்சு, சிசேரியன் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கா, இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை
ப்ரீ எக்லம்சியான்னு சொல்லுவோம். ஒரு வேளை ஃபிட்ஸ் வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட டாக்டர் அட்வைஸ் பண்ணது, "நீங்க வாக்கிங் போங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் வாக் பண்ணேன். நான் ஒரு ஒரு பாயிண்ட் அதிகமா நானாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, நான் வந்து ஜூம்பா ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து ஜிம்ல போயிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணணுன்றத விட, மேபி என்னோட ஹோல் பாடிக்கு நான் ஏதாவது ஆக்டிவிட்டி குடுக்கணும்னு நெனச்சனால, நான் வந்து ஸ்லோ ஜூம்பா ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து என்னன்னா, நம்மளோட டம்மி சப்போர்ட்டர்ஸ் நெறையாவே வந்து இப்போ ஆன்லைன்ல இருக்கு. அந்த டம்மி சப்போர்ட்டர்ஸ் போட்டுட்டோம்னா, கீழ வந்து இறங்கி வயிறு இறங்கி போகாது. அண்ட் ரொம்ப நம்ம மெதுவா ஸ்டெப்பே ஏறுறனாலும், அது வந்து ஒரு புஷ் குடுக்கும். அது வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி டம்மி சப்போர்ட்டர் பெல்ட்ஸ் போட்டுட்டு, நான் வந்து ஜூம்பா பண்ணினேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் டான்ஸ் கூட பண்ணினேன். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. டிபெண்டிங் வந்து நம்மளோட டிபெண்டிங் ஆன் நம்ம ஹெல்த். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சனல் ட்ரெய்னர். இப்போ ஒரு வேளை ஜிம் போறேன், எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கல அப்படிங்கும்போது, நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஸோ நான் பண்ணது என்னன்னா, ஆல்ரெடி எனக்கு ட்ரெய்னிங் போயிட்டு இருந்தனால, பர்சனலா வந்து எனக்கு டீச் பண்ணாங்க. முக்கியமா இதில வந்து யோகா. யோகான்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமா மத்த ஆக்டிவிட்டீஸ் கம்பேர் பண்ணும்போது, யோகா வந்து ரொம்ப சேஃபானது. ஆனா கூட கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை. நம்ம ஃப்ளோர்ல உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது வந்து பெல்விக் போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த பெல்விக் ஃப்ளோர்ல உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியா என்ன பண்ணேன்னா, படிப்படியா 5th மந்த்க்கு அப்புறம் நம்ம மெதுவா ஸ்டார்ட் பண்ணலாம். அன்டில் அவங்களோட 8th மந்த் வரைக்கும். ஒரு சிலர் வந்து வெயிட் லிஃப்டிங்குமே பண்றாங்க. ஆனா, அது அவங்களோட ஹெல்த்த பொறுத்து. அவங்க எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியா, செகண்ட் ப்ரெக்னன்சியா, இதுக்கு முன்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்கா, ப்ரெக்னன்சி ஹைப்பர்டென்ஷன் இருக்கா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு டாக்டர் நோன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம என்ன ஒர்க் அவுட்ஸ் வேணாலும் பண்ணலாம். அண்ட் டிபெண்டிங் வந்து ரொம்ப டெட் லிஃப்ட் அந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. மேபி அவங்களோட பைசெப், ட்ரைசெப் அந்த அப்பர் பாடிக்கு உண்டான ஸ்மால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அப்போ பேசிக்காக நம்ம இப்போ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம். தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப ஜங்க் இல்லாமல், ரொம்ப உரப்பு அந்த மாதிரின்னு இல்லாமல், கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஓகே. டைமுக்கு சாப்பிட்றணும். அது கரெக்டாக அதை பண்ணிடணும். இது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி. வேறஸ் நம்ம எக்ஸசைஸ்னு வந்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம மகப்பேறு மருத்துவர், நம்ம யாருக்கிட்ட பிரசவம் பார்க்க போகிறோமோ அந்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம பேசி அவங்களுடைய அறிவுரை கேட்கணும். 3 மாதத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாக்கிங் பண்ணுறது, ஒரு யோகா பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுடைய அட்வைஸோட பண்ணலாம். இப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து மேம், இப்போ நம்ம பிரசவமாக இருக்கோம், அது நமக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னே நம்மளுடைய ஃபேமிலியில் இனிஷியலாக ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படிலாம் ஹாப்பியாக இருக்கும்போது, இன்றைக்கி தேதிக்கு நான் இந்த நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது தகவல்லாம் எப்படி வருதுன்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவாகிறதுலேருந்தே வளர ஆரம்பிச்சிருது. நம்ம அதை வந்து ஒரு குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணணும். அது ஒரு கரு, அது ஒரு ப்ரெக்னெண்ட்டாக உள்ளே இருக்குது, அது உயிர் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு உயிர்னு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் கேட்குறது, அது கூட நம்ம பேசுகிறது, எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக அது வளரும். இந்த 10 மாதம் உள்ள குழந்தை என்ன வளருதோ, என்ன கேட்டு வளருதோ, அதுதான் லைஃப் லாங் அதுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு மெமரி மாதிரி அது வந்துடும். அந்த கேரக்டரே அதை வச்சு டிஃபைன் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது உண்மையா மேம்? ஓகே. சார் ஆக்சுவலி பார்க்க போனால் ஒரு 22 ஆர் 23 வீக்ஸ் அந்த ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சவுண்டுன்ற சென்ஸே வந்து உருவாகுது. மற்றபடி அந்த குழந்தை உருவாகிறது நம்ம அதை ஒரு உயிராக கன்சிடர் பண்ணுவோம். அது உண்மைதான். ஏன்னா அது ஆல்ரெடி அது கரு. அது நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தாண்டிட்டனாலே ஒரு உள்ள அது குழந்தையா உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். 2வது அந்த ஹியரிங் சென்ஸ் அப்படின்றது 23rd வீக்குக்கு மேலே தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் உள்ளேருந்து கேட்க ஆரம்பிக்கும். அதுவுமே இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னாலாம் கேட்காது. இப்போ அம்மா ஆஸ் அ மதர், நான் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு 24 வீக்ஸ்லேருந்தே நான் வந்து டச் பண்ணுறது, பேசுறது, அதுக்கிட்ட பாடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அது மெதுவாக கொஞ்சமான ஒரு வேவ்ஸ் மாதிரி தான் கேட்க ஆரம்பிக்குமே. அது கூட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அது கேட்க ஆரம்பிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஹார்ட் பீட்டு, அந்த உள்ள ஓடுற டைஜஸ்டிவ் பிளட் சர்க்குலேஷனோட சவுண்டு, அப்புறம் உள்ள அந்த டைஜஷன் நமக்கே அந்த வெறும் வயிறாக இருக்கும்போது அந்த கர்கர் சவுண்ட் வருது இல்லைங்களா, அந்த மாதிரியான வயிற்றுக்குள்ளே நடக்கிற டைஜஷன் சவுண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாப்பா கேட்க ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு 29 வீக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இடையில என் பொண்ணை கூப்பிட்டு நீ எனக்கு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னால் அவள் பாட்டு பாடுவா. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிளட் ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்காங்க, ஹஸ்பண்ட், தாத்தா பாட்டி,
தங்கச்சியோ தம்பியோ யார் இருக்காங்களோ அவங்கள டச் பண்ண வச்சுட்டு அந்த பாட்டு பாடுறதெல்லாம் ஒரு 27 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது அந்த குழந்தைனால அது உணர முடியும். ம், ம். ஸோ அதை வச்சு அது த்ரூ அவுட் த லைஃப் அப்படிதான் இருக்குன்றது வந்து அது மித்து தான் சார். அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த 23rd 24th வீக்ல தான் அது ஹியரிங் சவுண்டோ எய்ட்ஸே வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ப்ளஸ் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் மெதுவாக வேவ்ஸாக அனலைஸ் பண்ணுது. ஸோ அந்த 28 29 வீக்ஸில் தான் ஓ இது அப்பா நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் அது வெளியே வந்துட்ட அப்புறம் ஏன் அம்மா கிட்ட அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பாப்பானால அது லிசன் பண்ண முடியுது. த்ரூ அவுட் அந்த 28 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பாப்பா என் சவுண்ட் கேட்குது, என்னோட டச் ஃபீல் பண்ணுது. ஸோ வெளியே வந்தோடனே அம்மா கிட்ட அந்த ஒரு நேச்சுரலாகவே அந்த பாண்டிங் வந்துடுது. ஆப்வியஸ்லி அதே மாதிரி அப்பா கிட்டேயும் அதோட சிப்ளிங்ஸ் கிட்டேயும் அதோட ஃபீலை உணர முடியறதுக்கு காரணம் அவங்க கூடவே இருக்காங்க. அவங்களோட சத்தங்களை ஒரு 27 வீக்ஸ்க்கு அப்புறம் அதனால் உணர முடியறதுனால அந்த பாண்டிங் இருக்குமே தவிர இதை வச்சு ஒரு கேரக்டரோ இதை வச்சு ஒரு வளர்ச்சியோ இருக்காது. ஃபைன் ஃபைன். இப்போ அடுத்து ஒரு சில மித்ஸ் மட்டும் நம்ம அது கேட்குறேன் தெரில. இப்போ வந்துட்டு படுக்கிறது இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம்லாம் நடக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தண்ணி குடம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குனிஞ்சு நிமிரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இது இப்போ சொல்கிறாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே சொன்னேன். எங்கள் ஆச்சு இங்கே ஒரு குடம் இங்கே ஒரு குடம் வச்சுட்டு வந்தோடனே தான் வழியே வந்து அவங்க பிரசவமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் மித்து தானா? இதுக்கெல்லாம் ரீசன் இது இருக்கா? ஆக்சுவலி மித் தான் சார். என்னன்னா என் அம்மாவுமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வயித்துல இருக்கும்போது என் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7-8 மந்த்ஸ் அந்த ஈரோடு சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சான். ஃபஸ்ட் டைம் அவங்களுமே தண்ணி எடுக்கிறாங்க. ஆஸ் இன் ரொம்ப தூரம் நடந்து போய் அப்போது நான் வயித்துல இருக்கேன். நான் வந்து 5 மாத குழந்தை. அவங்க இடுப்பில் தான் தண்ணி குடம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா என்கிட்ட யாராவது வந்து பார்த்து 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 அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்துட்டு இவளை வயித்துல வச்சுட்டு தான் நான் தண்ணி குடமே எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் லைவ் ஒரு எக்ஸாம்பிள் என்ன எனக்கு தெரிஞ்சவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை கீழே ஒரு ஸ்பூன் விழுந்துச்சுன்னா கூட குனிஞ்சு எடுக்க விட மாட்டாங்க. நீ வந்து கூட்டு அப்படின்னா கூட்ட வீடு பெருக்க விட மாட்டாங்க. ஒரு குக்கரை கூட தூக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது இப்போ உள்ள ஒரு இது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க ரொம்ப கான்ஷியஸ் இப்படி குனிஞ்சா ஏதாவது ஆகிடும் நிமிர்ந்தா ஏதாவது ஆகிடும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து மிகப்பெரிய மித். படுக்கிற பொசிஷனில் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக படுக்கும்போது ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து பேபிக்கு நம்ம கொடுக்குற பிளட் அம்மா கிட்ட இருந்தால் அந்த பிளட் சப்ளை எல்லாமே போகுது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காதுன்றனால நேராக வந்து படுத்தா பேபிக்கு போகக்கூடிய பிளட் அண்ட் க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுக்கிறது மிகவுமே அட்வைசபிளான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆர் ரைட் எந்த சைடு வேணாலும் படுத்துக்கலாம். என்னோட கைனிக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த சைடு படுக்கிறீங்கன்னு மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒரு வேளை ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டீங்கனாலும் இன்கேஸ் உங்களுக்கு முழிப்பு வந்து எந்திரிக்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டேன் பேனிக் ஆக வேண்டாம், மறுபடியும் லெஃப்ட் சைடு மாறி படுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதனால் பேனிக் ஆகணும் இப்படி தான் படுக்கணும் ஸ்டிஃபாக இருக்கணும் லெஃப்டே படுத்துட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக அந்த பிளட் நின்று போய்டும், நம்னஸ் ஆகிடும். அதனால் மாற்றி மாற்றி படுக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் அட்வைசபிள். லெஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆஃப்டர் 5th or 6th month கொஞ்சம் அந்த பெல்லி வர ஆரம்பிச்ச அப்புறம் அந்த ப்ரெக்னென்சி பம்ப் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. எனக்கு அதான் தோணும். அப்போ டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கோ நிறையா நமக்கு இது பண்ணின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காமெடி கூட நான் ஏன் இப்படி சிரிச்சிட்டேன்னா திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதா வரும்போது கோபி மாமியாராக இருக்கும்போது சொல்லுவார், நான்லாம் உடனே நீ வயிற்றுல இருப்ப இங்கிட்டு இறங்கவே மாட்டேன் இப்படி பிடிச்சிக்கிறேன் அப்படி பிடிச்சிக்கிறேன் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்னது நான் சொன்னதெல்லாம் எனக்கு இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே நம்ம ஒரு சில படங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கர்ப்பிணி பெண்கள் தண்ணி தூக்கிட்டு வர்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இன்னுமே கிராமங்களில் எவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால நீங்கள் அந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் ஒரு 5th month அந்த செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் நம்ம என்ன வேலை வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ ரொம்ப அதிகமாக ஸ்டெப் ஏறி இறங்குறது அந்த மாதிரி இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வந்து எல்லா டைமே நமக்கு நார்மலாக நடக்கும்போதே ஒரு சில டைம் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும்னால இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாம். ஓகே ரைட். இப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் அடுத்து நான் வர்றேன். இப்போ பெண்களுக்கு வந்துட்டு சாதாரணமாக நம்ம அந்த பீரியட்ஸ் டைம்லேயே மூட் ஸ்விங் ஆகும். அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பீரியட் ஒன்று சொல்கிறாங்க. அந்த பீரியட்லேயே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு பேசுவாங்க அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது பீரியட் டைம்லனா
ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்னொரு குழந்தைய கேரி பண்ணுறாங்க, அவங்களால இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, நார்மலாக இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், பர்சனலாக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க கூட இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள், அதாவது கணவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனை. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்டுடைய வார்ம்த் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, இது சைக்கலாஜிக்கல் திங் என்ன இதுக்கு பின்னாடி? ஓகே. ஸோ மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது 200% இருக்கும் சார். இப்போ எனக்குமே வந்து நான் நல்லா ஹாப்பியாக இருப்பேன். டக்குன்னு எனக்கு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஏதோ ஒரு தாட் போயிடும். போயிட்டேன்னா அதுலேயே வந்து நான் டீப்பாக ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். அது எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு இப்போ அவசியம் கூட கிடையாது. ஆனால் அது இப்போவே உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு யார் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்களோ அவங்க கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். ஆமாம் ஆமாம். ஸோ ஸோ இது அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு லைக் என் ஹஸ்பண்ட் டாக்டர்ன்றனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுன்றனால லைக் பிரச்சனை கிடையாது. ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஓகே, வேண்டாம் உனக்கு இப்போ மூட் சரியில்ல, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் அவர்கிட்ட கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இல்லை அப்படியே வேறு ஏதாவது டாபிக் மாதிரி போயிடும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட உடம்புக்குள்ளே இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போது அதை வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்காங்க, ஏதோ ஒன்று கத்துறாங்க, இல்லை ஏதோ ஒன்று அழுகுறாங்க அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கன்சோல் பண்ணி அந்த டாப்பிக்லேருந்து டீவியேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது உண்டான சொல்யூஷன் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை இது இது உன் மேலே தான் தப்பு, அந்த மாதிரி அவங்க மேலேயே தப்பு இருந்தாலுமே ஓகே ஃபைன், இது என்னது இப்போ சரி பண்ணணும் அப்படி தானே, அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலாக எடுத்துகிட்டு போகாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த டைமில் அது சூதிங் ஆகிடும். அப்போ அவங்க என்ன ஆகுனா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, ஃபைன் ஓகே அப்படின்ட்டு. இல்லை அதை வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக என்ன ஆகும்னா, இது அம்மா இது வந்து உண்மை ஆக்சுவலி. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப சேடாவோ இல்லை ரொம்ப வந்து யோசிச்சு அழுது கத்தி அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும்போது பேபியோட க்ரோத் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற ஒரு மதராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பிறக்க போகிற குழந்தை ஒரு வேளை ஆட்டிஸ்டிக்காக வர்றது கூட சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு இந்த இந்த ஒரு 8-9 மந்த்ஸில் தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அதிகமான அன்பும் அரவணைப்பும். ஏன்னா அவங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன சேஞ்சஸ் உண்டாகுதுன்றது அவங்களுக்கே அதை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு டைமும் டாக்டர் போய் பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா ஐயோ ஏதாவது இப்படி பண்ணிட்டேனே, பாப்பாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வருதுன்றது வந்து ஒரு இயல்பான சாதாரணமான விஷயம் தான். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு நம்மளால ஒரு ஹஸ்பண்டாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து 200% ஒய்ஃப்க்கு அந்த டைமில் ரொம்பவே அவசியம் சார். அது அவங்களுமே அந்த ஒய்ஃபும் கொஞ்சம் ஆனால் தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவு கான்ஷியஸாகவும் இருக்கும். ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் நம்ம அதனால இப்படி இருக்கோம்னு. கரெக்ட். ஏன்னா அவங்க ரொம்ப கத்தி ஒரு அஜிடேட் ஆயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் தானே பிரச்சனை. கண்டிப்பாக அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தான். ஏன்னா ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண போது அந்த விமன் தான். ஸோ அந்த விமன் வந்து அதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பேபியோட க்ரோத்தை அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அவங்களுக்குமே ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் ட்ரைமஸ்டர் நெருங்க நம்ம இந்த மாதிரி ஓவராக நம்ம கோவப்படும் போது நமக்கு மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லைனா வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு 30 வீக்ஸ் தொடும்போதே நமக்கு எந்த டைம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்றது ஒரு மைண்டில் வச்சுட்டு எதுக்கும் கோவப்படாமல் காம்ப்ரமைஸ்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் காமாக சூதாக ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த மந்த்தில் இந்த டெஸ்ட்னு, அதெல்லாம் சும்மா நம்ம ஒரு கைனக்கு போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலே அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா மெடிக்கல்? ஃபஸ்ட்டு நம்ம இப்போல்லாம் யூரினரி கிட்டில் தான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூரினரி கிட்டில் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு சிலது வந்து நிறைய மேனிப்புலேஷன் நடக்கிற சான்சஸ் இருக்குது, ஃபெயிலியர் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக இருக்கா, அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் விமனுக்கு எவ்வளோ இருக்குன்றது பிளட் டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து அந்த பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்றது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்கேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நான் போய் டாக்டரை மீட் பண்ண உடனே அவங்க என்னென்ன செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற மந்தில் அந்த ப்ராப்பர் ஸ்கேன் பண்ணி அதுக்கடுத்து அந்த த்ரூ அவுட் த 9th மந்த் ஒரு 2-3 வரைக்கும் பிளட் டெஸ்ட் இருக்கும், ஒரு 3-4 ஸ்கேன்ஸ் இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். அடிஷ்னலாக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு வேளை அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்திருக்கு, விட்டமின் B12 குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட இதை சொல்லிவிட்டு அவங்களோட டெஸ்ட்டோட சேர்த்து இந்த விட்டமின் B12 D3 வந்து கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ரெண்டுமே த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி இம்பார்ட்டண்ட். B12 D3 வந்து அடிஷ்னலாக நம்ம ஒரு நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்னு வரும்போது
மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ஒரு ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு அவசியமோ அதே மாதிரி விட்டமின் D3யும் B12மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி அவங்க கைனிக் கிட்ட சொல்லிட்டு நான் இதை டெஸ்ட் பண்ணிக்கலாமா, இது டெஸ்ட் பண்ணிட்டனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம அடிஷ்னலாக அதுக்கு பிளட் கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்க போகிற சாம்பிள் இது ரெண்டையும் எனக்கு சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னா அது போதும். அதே மாதிரி தைராய்டு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்குன்னா அதுக்குண்டான டெஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் அவங்க பண்ணிக்கிறது. இட்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி. ஓகே மேம். இப்போ உள்ளே இருக்கிற குழந்தை வந்து இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்மளால் பேசி பண்ண முடியாது. ஆனால் அவங்களுடைய இந்த வயிறு சைஸை பார்த்து வயிறு கொஞ்சம் மேலே நோக்கி இருக்குது, வயிறு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, வயிறு கொஞ்சம் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் இது ஆம்பளை பிள்ளை, இப்படி இருந்தால் அது பொம்பளை பிள்ளைலாம் கணிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையா இல்லை இதுக்கு ஏதாவது உண்மையாகவே பார்த்து வயிறை பார்த்து அதை சொல்ல முடியுமா, இல்லைன்னா அது என்ன நடக்குது? ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால கேட்குறேன். நிறைய இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. என்கிட்டயே என்னோட ஃப்ரெண்ட் சொல்லுவா, படுத்துட்டு நீடில் மட்டும் மேலே வச்சுப்பாரு, இப்படி சுற்றினா பொண்ணு, இப்படி போனால் பையன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என் பொண்ணுமே சொன்னேன், அம்மா நீ நீடில் வச்சுப்பாரு நீடில் வச்சுப்பாரு அப்படின்ட்டு. அது ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குமே தவிர இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை சொல்லுவாங்கன்னா ஹார்ட் பீட் வச்சு இது கண்டிப்பாக உனக்கு பையன் தான், இது கண்டிப்பாக வந்து 130 150 கீழே இருந்தால் பையன், 150க்கு மேலே இருந்தால் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது சார். அடுத்து பெல்லி ஷேப் வந்து மேலால் இருந்தால் பொண்ணு, கீழால் இருந்தால் பையன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வயிறு சின்னதாக இருக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக பையன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்குமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது பையன் சொன்னாங்களா உங்களுக்கு? எனக்கு நிறைய பேர் பையன் தான், உனக்கு வயிறே தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அவங்க பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பொண்ணா அப்படின்னு அவங்களால ஃபேஸ் பண்ணவும் கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி இது அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது பிறக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அன்டில் நமக்கு ஒரு வேளை ஃபாரின் மாதிரி நமக்கு ஏதாவது ரூல் வந்து ஓகே லீகலி ஏதாவது அலோவ் பண்ணாங்கன்னாலே ஒழிய நம்மளால வெளியிருந்து வெளி தோற்றத்தை வச்சோ பொசிஷன்ஸ் வச்சோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏதோ 1-2 ஃப்ளூக்கில் அப்படியே நடக்கலாம். ஓகே ஃப்ளூக்கில் நடந்தாலும் அது காரணத்தோட சொல்கிறாங்களே, அதுதான் இங்கே சிக்கல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது, ஆனால் அவங்க ஃப்ளூக்கில் உனக்கு பையன் உனக்கு பொண்ணு அப்படி சொன்னால் ஒத்துக்கலாம். அவங்க அப்படியே ரீசனோட சீரியஸாக வேறு சொல்லுவாங்க, கண்டிப்பாக பையன் தான் அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தோணிடும் பையன் தான் போல. உனக்கு நல்ல க்ளோ இருக்கு. இப்போ யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ எனக்கு எப்படின்னா ஹாஃப் வந்து பையன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ உனக்கு உன்னோட சிம்டம்ஸ் அவளுக்கு வாமிட்டிங் இருந்துச்சு, உனக்கு வாமிட்டிங் இல்லை, அப்போ கண்டிப்பாக பையன் தான். வாமிட் வச்சு அடுத்து வாமிட் எடுத்தா பொண்ணு, வாமிட் எடுக்கலனா பையன். பாரு ஆக்டிவா இருக்க, அவளுக்கு நீ தூங்கிட்டே இருந்த பையன் தான், தூங்கிட்டே இருந்தா பொண்ணு, ஆக்டிவா இருந்தா பையன் தான். பாரு எப்படி இப்போ உனக்கு க்ளோ வேற இருக்கு, அப்ப கண்டிப்பா உனக்கு பையன் தான். சோ அது மாதிரி அவங்களே வந்து முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ என்னை சுத்தி நிறைய நான் ஊர்ல இல்லாதனால ஆமா நிறைய பையன் தான் வருது. பாத்துக்கோங்க மேம்க்கு இப்போ 7வது மாசத்துல பேசிட்டு இருக்கோம், பையன் தான் இருக்காங்களாம். நம்ம முடிச்சுட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மேம்கிட்ட பேசுவோம், என்னங்கிறத ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஓகே மேம். அதான் மேம், இதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது நியூட்ரிஷனிஸ்ட்டாக நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, நிறைய இன்சைட் சொன்னீங்க, அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. நம்ம அதை வச்சுமே தனியாக வீடியோஸ்லாம் பண்ணோம். இப்போ இப்படி சொல்லும்போது இப்போ கைனகாலஜிஸ்டே பேசுனாங்கன்னா அது ஒரு மாதிரி, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபோலிக் ஆசிட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, விட்டமின் B12 எடுத்துக்கணும், செக்கப்புக்கு கரெக்டாக வரணும், இப்படி செய்யணும், அதை சொல்லுவாங்க. பட் பீயிங் அ ப்ரெக்னென்ட் லேடி வந்து இந்த 7 மாத ஜேர்னியை நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இன்சைட்ஸ் எத்தனை பேர்னால கொடுக்க முடியும்னு தெரில, எவ்வளவு அவைலபிளாக இருக்குன்னு தெரியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி குழந்தெல்லாம் பெற்றதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எவ்வளோ ராவாக நேச்சுரலாக அப்படியே அந்த மைண்ட்லேருந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ப்ரெசண்ட்டில் அப்படியே ப்ரெக்னென்ட் லேடியவே வச்சு நாங்கள் பேசுகிறது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸே ஆகிடுச்சு. நான் நர்வஸ் எனக்கு பொதுவாக எனக்கு அவ்வளோ ஆகாது. எனக்கு என்னது உளறேன்னா என்னன்னு தெரியல, கரெக்டாக தான் பேசுகிறேனாப்பா, சரியாக பேசுகிறேன், எதுவும் உளரல இல்லை. எனக்கு ப்ரெக்னென்ட் லேடியை வச்சு அவங்கக்கிட்ட இப்படி பேசுகிறது ஒரு மாதிரி புதுசு, எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யா மேம், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட இப்படி உட்காந்து பேசினது, நீங்கள் கொடுத்த இன்சைட் ஷேர் பண்ணது. ஏன்னா நிறைய பேருக்கு, யங் கேர்ள்ஸ்க்கு, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நீங்கள் சொல்கிற இன்சைட்ஸ் வந்து மிக உறுதியாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்கள் ஸ்டூடியோவில் வந்து பேசினதுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, ஒட்டுமொத்த தேநீர் இடைவேளை டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் உறுதியாக நம்ம பேசுகிறோம் திருப்பி. கண்டிப்பாக சார், தேங்க்யூ. பிகாஸ் எனக்குமே வந்து நிறைய பேருக்கு நிறைய நீங்கள் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் தான், ஆனால் டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள வந்து ஓவராக திங்க் பண்ண வைக்கும். அவங்களால ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணலாமா, அதை ஃபாலோ பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் போயிடுவாங்க. ஸோ
ஸோ எனக்கும் இந்த மாதிரி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணதில், அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் அதுதான். ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ மேம். கடைசியாக ஃபார் அ மினிட் நீங்கள் ஏதாவது நேரடியாக ஆடியன்ஸ் பார்த்து பேசணும்னா யூ கேன் ஸ்பீக். ஷூர். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்து நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டாவில் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வரப்போகுது. இது எல்லாருக்குமே அந்த எக்ஸ்ப்ளோரரில் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இப்போ நான் சொன்னது எனக்கு உண்டானது எல்லாமே நான் சொன்னேன். பொதுவாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கும் ட்ரை பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நார்மலாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க கைனிக்ஸ் கிட்ட உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்குண்டான ஒர்க் அவுட்ஸோ அதுக்குண்டான உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனலாக ஒருத்தவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்தோடனே நான் இப்படி பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாத்தோட ப்ரெக்னன்சி ஜேர்னியுமே வந்து ரொம்ப ஈஸி கோயிங்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எடுத்துகிட்டு போனால் எல்லா ப்ரெக்னன்சி ஜேர்னியுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபுட்டுமே வந்துட்டு நான் இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்காதீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம சாப்பிட்டா போதும். ரொம்ப நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதிகமாக நம்ம ஸ்வீட் சாப்பிட வேணாம், அது பண்ண வேணாம், இது பண்ண வேணாம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அளவாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சியை கேரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதாங்க இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இப்போ ப்ரெக்னென்சி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம கைனகாலஜிஸ்ட்டையே வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம டீம்லேயுமே ப்ரெக்னென்சி நேரத்தில் எப்படி இருக்கணும், முன்னாடி எப்படி இருக்கணும், பின்னாடி எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் எல்லாமே கேட்டிருக்கோம். அதை ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வச்சே, அதுவும் ஒரு ட்ரெயின்டு நியூட்ரிஷனிஸ்ட் வச்சே சொல்லும்போது அது இன்னும் வேல்யூ ஆட் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட்டு. அது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்குன்னு தான் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். ஸோ எப்படி இந்த 10 மாதத்தை கேரி பண்ணணும், ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணணும், மூட் ஸ்விங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன சாப்பிடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது கண்டிப்பாக பயனுள்ள பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. நிறைவாத நிலவே வா வா, நடைபோடு மெதுவா மெதுவா.